ராம்ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ சடாரி பற்றி பெருமாள் கோயிலில் பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது சிரசில் சடாரி வைப்பா. அது ஒரு அருளாசி. ஒரு குழந்தைய தாயின் கருப்பையிலிருந்து வெளியில் தள்ளி இந்த உலக மாயையில் ஆழ்த்துகிற மாதிரி ஒரு வகை வீரியமான வாயுவுக்கு சடம்னு பேர். அதாவது வைஷ்ணவ பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் ஒருத்தர் நம்மாழ்வார். 4 வேதங்களையே தமிழில் பாடியதுனால வேதம் தமிழ் செய்த மாறன்னு புகழப்படுறார். இவர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் பிறந்தவர். நம்மாழ்வார் களி பிறந்த 43வது நாளில் காரியார் மற்றும் உடையநங்கைக்கு மகனாக பிறக்கிறார். உலக வழக்கப்படி குழந்தை பிறந்த உடனே அழும். ஆனால் இவரோ இவை எதையுமே செய்யாமல் உலக இயற்கைக்கு மாறாக இருந்தார். எனவே அவரை மாறன் அப்படின்னு அழைத்தாலாம். ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அதன் உச்சந்தலையில் முதலாக இந்த நில உலக காற்று படணும். அது பட்ட உடனே தான் அந்த குழந்தைக்கு முன்ஜென்ம நினைவுகள்லாம் மறக்குமா. அது மீண்டும் இந்த நில உலக மாயையில் சிக்கி கொள்ளுகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மாயையை உருவாக்குற சடம் அப்படிங்கிற அந்த காற்று உச்சந்தலையில் படுறதுனால தான் குழந்தைகள் பிறந்த உடனே அழறது அப்படின்னு சொல்கிறான். சடவாயுவோட சேர்க்கையினால் நம்மளோட மனம் பக்தியில் ஈடுபடுறதில்ல. ஆனால் விஸ்வக்ஷேனரின் அம்சமாக இருக்கிற நம்மாழ்வார் நம்ம தாயோட கருப்பையில் இருக்கும்போதே நம்மளை சேர வந்த அந்த சடங்கிற காற்று கோபமாக முறைச்சதுனால சடகோபன்னு அழைக்கப்படுறாராம். பிறவி சூழலில் இருந்து விடுதலை பெற்றதுனால பரந்தாமனையே நினச்சி வாழ்ந்தாராம். இவர் திருமாலின் திருவடி அம்சம்னு சொல்கிறது உண்டு. அதனால்தான் பெருமாள் சந்நிதியில் பெருமாளின் திருவடியில் இருக்கிறது சடகோபம், அதாவது சடாரி. சடாரியை நம்ம தலையில் வச்சு வணங்கினா நம்ம பந்த பாசங்கள் நீங்க பக்தியில் திளைக்கும். சடம் ப்ளஸ் ஹரி சடாரி அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சடாரிங்கிற நம்மாழ்வாரையே பெருமாளுடைய திருப்பாதங்களாக பாவித்து பக்தர்களுக்கு சடாரி சாத்தப்படுறது. அதனால தான் சடாரி நம் தலையில் வைக்கும்போதே ஒரு பேரானந்தம் நம்ம மனசில் வருது. சடாரி வைக்கும்பொழுது பணிந்து புருவங்களுக்கு நடுவில் வலக்கைய நடுவிரல் வைத்து நாசி வாய் பொத்தி குனிஞ்சு பெருமாளோட திருப்பாதத்தை ஏற்றுக்கணும். இப்படி தான் நம்ம சடாரி வைக்கும்போது பண்ணணும். சடாரி வைக்கும்போது என்ன பண்ணணும்? புருவங்களுக்கு நடுவில் வலக்கையோட நடுவிரலை வச்சு நாசி நடுவிரல் வைத்து நாசி வாய் ரெண்டையும் பொத்தி குனிஞ்சு பவ்யமாக வாங்கிக்கணும். அது வாங்கின உடனே கொடிமரம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. எப்போவுமே பெருமாள் கோயிலோட விசேஷம் என்ன? சடாரி வச்சுட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. போகும்போதே கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளர சந்நிதிக்கு போகணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சில பேருக்கு தெரியாத இருக்கலாம். நீங்கள் கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை. அதுவும் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய புண்ணியம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.